ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. ஜெபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில வியாதியை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிசாசின் பிடியை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல கடன் பிரச்சனையை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்ன விதத்துல நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறேங்க, ஆனா எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு கூட பாருங்க, நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு நிச்சயமாக தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு எலியாவிற்கு ஒரு தூதனை அனுப்பின தேவன் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு தூதனை தேவன் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபித்து என்ன பண்றார்? நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை போல நாமும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். எலியாவை போல நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பேதுருக்காக என்ன பண்றாங்க? சபையர் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. தேவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த சிறைச்சாலை நடுவுல